திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை. நரம்பு தளர்ச்சி, வாதம், வலிப்பு முதலிய நோய்கள் குணமாக தொடர்ந்து 48 நாட்கள் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம். திருப்பாச்சிலாச்சிராமம். பாடல் 8. ஏவலத்தால் விசயர்க்கு அருள் செய்து ராவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியா யாவர்களும் பரவோ எழில் பாச்சில் ஆச்சிராமர் துறைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழைவாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. பாடலின் பொருள். விற்போரில் தனக்கு இருந்த ஆற்றலினால் விஜயனை வெற்றி கொண்ட பெருமான் பாசுபத அஸ்திரம் அளித்து விஜயனுக்கு அருள் புரிந்தார். தன்னை மதிக்காது தனது இருப்பிடமாகிய கைலாய மலையினை பேர்த்தெடுக்க முயற்சி செய்த ராவணனின் வலிமையை அடக்கிய பெருமானை மும்மூர்த்திகளுக்கும் தலைவனும் அவர்கள் மூவருடன் கலந்து நின்று படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை செய்பவனுமாகிய சிவபெருமானின் திருநாமத்தை தவிர்த்து வேறு எதனையும் சொல்லாமல் இருக்கின்றவள் மழவன் மகள். அனைவராலும் புகழ்ந்து போற்றப்படுபவனும் தேவர்களின் தலைவனும் பாச்சிலாச்சிராமம் தலத்தினில் உறைபவனும் ஆகிய சிவபெருமான் சிறிய பெண்ணாகிய மழவனின் மகள் வாடும் வண்ணம் அவளை முயலகன் நோய் கொண்டு வருத்துவது அவருடன் அடியார்கள் தொடர்பு கொண்டுள்ள தன்மைக்கு பொருத்தமாகாத செயலாகும் என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். திருச்சிற்றம்பலம். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.